உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். என் பேர் மாணிக்கம். இந்த ஞான முகாமில் வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். ஞானம் வந்து தியானம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா சிந்தனைகள் வேறு இருந்துச்சு. நான் இங்கே வந்து கலந்துக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது அவ்வளோலாம் தேவையில்லை, அரை நொடியில் ஞானத்தை வந்து நம்ம தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து தெளிவாயிடுச்சு. அப்புறம் மனதை வந்து எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக ஓகே, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்? நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? நான் நிறைய சொல்கிறேன். ஆலியா? எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரே விஷயமே நம்மளுக்கு வந்து ஒரு தடவையும் அட்டென்ட் பண்ணும்போது புதுசாக தெரியுது. ஒரு புரிதல், ஒரு விஷயத்தையும் எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறதுக்கு புதுசாக ஒரு தடவையும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணும்போது இருக்குது. இந்த தடவை வந்து நிஜமாலுமே ரொம்ப நிறையா தெளிவு கிடச்சிது. முதல்ல வந்து அக்செப்டன்ஸ், நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் வந்து நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். இல்லாட்டி அதுக்குள்ளேயே நம்ம வந்து சுற்றிக்கிட்டு அதுவே நம்மளால் ஏற்றுக்க முடியலன்ட்டு நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அக்செப்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வேணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலுமே வந்து நம்ம மனசையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறப்ப அவங்கள நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து முடியாதது. அதனால் அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் வந்து இந்த கிளாஸில் வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி புதுசாகவும் பார்த்தேன். முன்னாடியே இது தெரிஞ்சதான், இருந்தாலும் இந்த தடவை வந்து இன்னும் புதுசாகவும் நல்லா தெளிவாகவும் புரிஞ்சது. சூப்பர்மா, இதே போதுமானது. சூப்பர். அவ்வளோதான். இது வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த வயதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் லைஃப் லாங் எந்த பிரச்சனையுமே வந்து வராது. அவ்வளவுதான். அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க.